ஸ்டாலினும் எடப்பாடியும் பலகீனமானவர்கள். இவர்கள் மேலும் மேலும் விஜயை பலப்படுத்தணும் என்று நினைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருக்குது. ஒரு படம், அவர் சினிமா விட்டு போகிறேங்கிறாரு. கடந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கருணாநிதி அவர்கள் செய்த அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலேயே மக்கள் ஆதரவு எப்படி பெருகுச்சுன்னு தெரியும். அதையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுட்டு போயிருக்கலாம். அதை நீங்கள் கோல் கீப்பர் இருந்து பிடிச்சா கோல் அடிக்கிறவ கடுமையாக முயற்சி செய்யும். நீங்கள் அதை கண்டு காணாமல் போயிருந்தீங்கன்னா விஜய்க்கு ரைஸ் ஆகிருக்காது. ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை அந்த முயற்சி எடுத்திருக்காங்களே சார்? கட்டாயம் எடுத்திருக்காங்க. நான் தான் அதை முதல்ல போட்டேன், என்னோட சமூக வலைதளத்தில் எடுத்து பாருங்க. எதிரும் புதிருமா இருந்த கட்சிகள் ஒரு அரசியலுக்காக இப்படி கூட்டு சேர்ன்றதா இரண்டு கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளலை. அதற்கப்புறம் இரண்டு கட்சியிலையுமே அவர்களை, இரண்டு தலைவர்களையும் அவமான சின்னங்களாக பார்க்கிறார்கள். திராவிட இயக்கங்களின் வீழ்ச்சி அப்படின்னு தாவேகா வெற்றியை வச்சு ஒரு அணிந்துரை எழுதுவது சரியா இருக்குமா? திராவிட இயக்கம் வீழ்ந்துடல, திராவிட சித்தாந்தம் வீழ்ந்துடல. அதை வழிநடத்துகிற இன்றைய தலைவர்களாக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவர்களது பலகீனத்தால் இன்றைக்கு தாவேகா வென்றெடுத்திருக்கிறார்கள். சரியான தலைமை அதிமுகவில் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமா என்றென்றைக்கும் ஆளுகிற சக்தியாக அது உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர்களது பலத்தை விட திமுக அதிமுகவினுடைய பலகீனம் இவர்களுக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கு. புரட்சி தலைவர் அவருடைய ஆரம்ப கட்ட அரசியலில் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய், புரட்சி தலைவர், இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்ப்பது சரியா இருக்குமா உங்களுடைய பார்வையில்? இல்லை, முதல்ல அந்த ஒப்பீடே தவறானது.